ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ நான் 3 பெரிய தக்காளி, அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் அது கூட மிளகாய் பொடி போடுறேன், அப்போ தான் கலராக இருக்கும். நான் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போனதும் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன். பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை ஸ்மெல் போனதும் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியும் ரைஸும் சமமான அளவில் வந்ததும் தம் போட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெயிட் வச்சு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் சின்னதாக கத்திரிக்காவை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இது கூடயே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். 2 தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நிறைய புளி வேணும்னா நீங்கள் நிறைய புளி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி இந்த புளியை இப்போ இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நான் மூடி வைக்கிறேன். இதுக்கு மெயினாக நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோன்னா எள்ளும் வேர்க்கடலையும் நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா கிரேவி ஆனதும் நான் இது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக, இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக, நீங்கள் எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் திக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே லைட்டாக பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டுட்டு